இன்னைக்கு விஜய் ரசிகர்களை வந்து நம்ம தற்குறின்னு சொல்றோம். நான் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்னா விஜய் ரசிகர்கள் தற்குறி இல்ல, விஜயே பெரிய தற்குறி. அதனால அவரு கூட பரவாயில்ல, அது அரசியல் தெரியாத ஒரு தற்குறியா ஒரு அரசியல பேசுறாரு, அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது வந்து சரி பண்ணக்கூடிய பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். சரி பண்ண முடியாத ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு அரசியல பேசுறாரு. சமீப காலமா முன்னெடுக்கிற இந்த சங்கித்தனமான அரசியல், ரஜினியை பார்த்துட்டு வந்து வெளியில வந்து சங்கி என்றால் சக தோழன் அப்படிங்கிறாரு, நண்பன் அப்படிங்கிறாரு. அப்ப வெளிப்படையா ஒத்துக்கங்க, ஏன் வந்து இப்படிப்பட்ட அரசியல்? நம்ம நேரடியா RSS பிஜேபியை எதிர்க்கிறோம், அவனை கூட நம்ம சமாளிச்சிடலாம். பட் இங்க இருந்துட்டு எனக்கானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு, தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு, சாதி ஒழிப்பை நான் முன்னிறுத்துறேன்னு பேசிக்கிட்டு, ஆதி தமிழர் விடுதலையை பேசுறங்கிறது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பேசுறங்கிறது, இப்படி பேசிக்கிட்டு நீங்க வந்து கொண்டைய மறந்துட்டீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி போகிரி படத்துல சொல்லுவாங்க. இவ்வளவு வேலை பார்த்து கொண்டைய மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா RSS மேடையில போய் பேசிட்டு அதை நியாயப்படுத்தி பேச